வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தல். ஏற்கனவே 3 வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி 4வது வீடியோ. மிஸ் பண்ணாத பாருங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 மார்க் இந்த கொஷினில் இருக்குது. எத்தனை மார்க் இருக்குது? 30 மார்க் இருக்குது. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2வை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கொஷினும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்க, கொஷின் நம்பர் 1. கல்வியை டேஸ் எனும் முறையான ஒழுக்காமையுடன் அளித்தலே கல்வி நிறுவனங்களின் தலையாய் பணியாகும். அது பார்த்தீங்கன்னா கல்வியை டேஸ் எனும் முறையான ஒழுக்கமைப்புடன் அளித்தலே கல்வி நிறுவனங்களின் தலையாய் பணி ஆகும். அப்படின்னா கலைத்திட்டம். ஆன்சர் ஏ, கலைத்திட்டம். பாருங்க, அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. பாருங்க, விளையாட்டு, கூட்டாளி பருவம், பள்ளி முன்பருவம், பள்ளி முன்பருவம் தான் பொருந்தாதது. பள்ளி முன்பருவம் தான் பொருந்தாதது. அடுத்த 3வது கொஸ்டின். தன் எண்ணங்களை பிறருக்கு எடுத்து இயம்பும் பிறர் கருத்துக்களை அறியவும் தேவைப்படுவது. தன் எண்ணங்களை பிறருக்கு எடுத்து இயம்பவும் பிறர் கருத்துக்களை அறியவும் தேவைப்படுவது மொழித்திறன். என்னது? மொழித்திறன். அடுத்து பாருங்க, தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஓர் ஆற்றல் நுண்ணறிவு. ஆன்சர் ஏ, நுண்ணறிவு. அடுத்து 5வது கொஸ்டின். ஆக்க சிந்தனையில் 4 படிகள் இருப்பதாக கூறிய உளவியல் வல்லுனர். ஆக்க சிந்தனையில் 4 படிகள் இருப்பதாக கூறிய உளவியல் வல்லுனர் கிரஹாம் வாலஸ். யாரு? கிரஹாம் வாலஸ். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6. குழந்தைகளின் மன வெளிச்சிகளை வளர்ப்பதில் முக்கியமான பங்கு வகிப்பது. குழந்தைகளின் மன வெளிச்சிகளை வளர்ப்பதில் முக்கியமான பங்கு வகிப்பது பள்ளி. முக்கியமான பங்கு வகிப்பது பள்ளி. 7வது கொஸ்டின். பிறரை ஏமாற்றும் போது அச்சம் மூட்டப்படும் போது ஏற்படுவது. பிறரால் ஏமாற்றும் போதும் அச்சமூடப்படும் போதும் ஏற்படுவது பதற்றம். 8வது கொஸ்டின். சமூக உறவை வளர்ப்பதும் மனவெழுச்சி. சமூக உறவை வளப்படுத்தும் மனவெழுச்சி இரக்கம். என்ன ஆன்சரு? இரக்கம். 9வது கொஸ்டின். அனுபவங்கள் கற்றல் போன்றவற்றின் விளைவு. அனுபவங்கள் கற்றல் போன்றவற்றின் விளைவு பற்றுகள். ஆன்சர் சி, பற்றுகள். அடுத்து பாருங்க, 10வது கொஸ்டின். எதிர் பாலினத்தவரிடம் மற்றும் கவர்ச்சியும் கொண்டவர்களாக இருக்கும் பருவம். எதிர் பாலினத்தவரிடம் மற்றும் கவர்ச்சியாக கொண்டவர்களாக இருக்கும் பருவம் குமார பருவம். எந்த பருவம்? குமார பருவம். அடுத்து பாருங்க, 11. படைப்பு செயல்களின் திறந்த வெளிப்பாடு. படைப்பு செயல்களின் சிறந்த வெளிப்பாடு விளையாட்டு. அடுத்து பாருங்க, 12. கற்கும் பொருளை பற்றி நினைவு கூறுதலுக்கு பெரிதும் பயன்படுவது. கற்கும் பொருளை பற்றி நினைவு கூறுதலுக்கு பெரிதும் பயன்படுவது சுருக்க குறிப்பு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 13. கீழ்கண்டவற்றில் பியாஜோயின் அறிதல் திறன் வளர்ச்சியில் 3ஆம் படிநிலை. கீழ்கண்டவற்றில் பியாஜோயின் அறிதல் திறன் வளர்ச்சியின் 3ஆம் படி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலன்களை உணர்வதையும் வைத்து சிந்தித்து செயல்படும் மன செயல்பாடு நிலை. ஆன்சரு புலன்களை உணர்வதையும்
அதை புலன்களை உணர்வதை வைத்து சிந்தித்து செயல்படும் மனச்செயல்பாடு நிலை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. 7 வகை தனித்தன்மை வாய்ந்த அடிப்படை மனத்திறன்களால் ஆன நுண்ணறிவு என்று கூறியவர். 7 வகையான தனித்தன்மை வாய்ந்த அடிப்படை மனத்திறன்களால் ஆன நுண்ணறிவு என்று கூறியவர் யார்னா? தர்ஸ்டன். தர்ஸ்டன். ஆன்சர் ஏ, தர்ஸ்டன். அடுத்து 15வது கொஸ்டின். குழந்தைகள் கால்களை தரையில் உதைத்து மூச்சை அடக்கி கொண்டு அல்லது விரட்டி அலறும் வெளிப்படுத்துவது. குழந்தைகள் கால்களை தரையில் உதைத்து மூச்சை அடக்கி கொண்டு அல்லது வீறிட்டு அலறும் வெளிப்படுத்துவது. திக்கற்ற சினம். திக்கற்ற சினம். ஆன்சர் டி, திக்கற்ற சினம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16. கற்பனை திறன் மிகுந்த காணப்படக்கூடிய பருவம். கற்பனை திறன் மிகுந்த காணப்படக்கூடிய பருவம் குமார பருவம் தான். ஓகேங்களா? கற்பனை திறன் மிகுந்து காணப்படக்கூடிய பருவம். 17. ஒரு மொழியை கற்றுக்கொண்டது மற்றும் மொழியை கற்றுக்கொள்ள தடையாக இருப்பது. ஒரு மொழியை கற்றுக்கொண்டது மற்றொரு மொழியை கற்றுக்கொள்ள தடையாக இருப்பது. எதிர்மறை பயிற்சி மாற்றம். எதிர்மறை பயிற்சி மாற்றம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 18. குழந்தைகள் சக மாணவர்களுடன் ஆசிரியர்களுடன் இடைவினையாற்றும் வாய்ப்பு அதிகமுள்ள கல்வி முறை. குழந்தைகள் சக மாணவர்களுடன் ஆசிரியர்களுடன் இடைவினையாற்றும் வாய்ப்புகள் அதிகமுள்ள கல்வி முறை. வாய்ப்புகள் அதிகமுள்ள கல்வி முறை எது அப்படின்னா செயல்வழி கல்வி முறை. ஆன்சர் சி, செயல்வழி கல்வி முறை தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது சூழலில் உள்ள ஆற்றல் புலன்கள் மீது மோதுவது. சூழலில் உள்ள ஆற்றல் புலன்கள் மீது மோதுவது. தூண்டல். ஆன்சர் டி, தூண்டல். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 20. கொஸ்டின் நம்பர் 20. கற்றலுக்கு அடிப்படையாக தூண்டல் துலங்கல் தொடர்பு என்று கூறியவர். கற்றலுக்கு அடிப்படை தூண்டல் துலங்கல் தொடர்பு என்று கூறியவர் பாவ்லவ் ஸ்கின்னர். பாவ்லவ் ஸ்கின்னர் தான் கற்றலுக்கு அடிப்படை தூண்டல் துலங்கல் தொடர்பு என்று கூறியவர். 21வது கொஸ்டின். பிறப்பில் முதிர்ச்சியற்ற நிலையில் திறன்களை பெற்றுள்ள இனம். பிறப்பில் முதிர்ச்சியற்ற நிலையில் திறன்களை பெற்றுள்ள இனம் மனித இனம். எந்த இனம்? மனித இனம். 22. படங்களை வரைவது எப்படி? படங்களை வரைவது என்பது. படங்களை வரைவது என்பது தொடு உணர்வு வழியே கற்றல். தொடு உணர்வு வழியே கற்றல். ஆன்சர் தொடு உணர்வு வழியே கற்றல். 23வது. குழந்தை ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்பதை புரிந்து கொள்வது. அதை பார்த்தீங்கன்னா குழந்தை ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்பதை புரிந்து கொள்வது. அதாவது 19 மாதங்களில். ஆன்சர் பி, 19 மாதங்களில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24. குழந்தைகள் நடந்து முடிந்த ஒரு செயலை மனதளவில் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர இயலாத நிலையில் உள்ள பருவம். அதை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நடந்து முடிந்த ஒரு செயலை மனதளவில் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர இயலாத நிலையில் உள்ள பருவம். எந்த பருவம் பார்த்தீங்கன்னா மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். ஆன்சர் ஏ, மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம். கொஸ்டின் நம்பர் 25. பிறரது உணர்வுகளையும் மன வெளிச்சிகளையும் தம்முடையாக கொள்ளும் மன உணர்வு. பிறர் உணர்வுகளையும் மன வெளிச்சிகளையும் நம்ப முடியாக கொள்ளும் மன உணர்வு ஒத்துணர்வு. ஆன்சர் சி, ஒத்துணர்வு.
26 ஆக்கத்திறனின் 5 பண்புகளை பற்றி கூறியவர். ஆக்க திறனின் 5 பண்புகளை பற்றி கூறியவர். டாரன்ஸ். யாரு? டாரன்ஸ். ஆன்சர் டி, டாரன்ஸ். 27 மனிதர்கள், பொருட்கள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி பொதுவான எண்ணங்களை மனதில் உருவகித்து கூறுவது. மனிதர்கள், பொருள்கள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி பொதுவான எண்ணங்களை மனதில் உருவகித்து கூறுவது. பொதுமை கருத்து சார்ந்த கற்றல். பொதுமை கருத்து சார்ந்த கற்றல். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. கொஸ்டின் நம்பர் 28 பாருங்க. அன்றாட கற்றலில் முக்கியத்துவம் பெறும் கற்றல். அதை பார்த்தீங்கன்னா அன்றாட கற்றலில் முக்கியத்துவம் பெறும் கற்றல் எது அப்படின்னா இணைந்து கற்றல். ஆன்சர் சி, இணைந்து கற்றல். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது. குடியரசு நாடு மட்டும்தான் பொருந்தாதது, மற்றது எல்லாமே சொர்க்கம், நரகம், வான்வீதி எல்லாமே பொருந்தாதது குடியரசு நாடு. அடுத்து பாருங்க, 30வது கொஸ்டின். தனிப்பட்ட காரணிங்கிறது உடல் நலம். அப்போ ஆன்சர் இ. அடுத்து பார்த்தீங்கன்னா உளம் சார்ந்த காரணி எளிமையான கற்றல். இ ஆன்சர். அடுத்தது மனவெழுச்சி அப்படிங்கிறது அன்பும் சினமும். ஆக்கமா. அடுத்தது பள்ளி சார்ந்த காரணி இலக்கிய நிகழ்ச்சி. அப்போ ஆ. மறுபடியும் பாருங்க, தனிப்பட்ட காரணி அப்படின்னா உடல் நலம். உளம் சார்ந்த காரணி எளிமையான கற்றல். மனவெழுச்சிங்கிறது அன்பு சினம். பள்ளி சார்ந்த காரணிங்கிறது இலக்கிய நிகழ்ச்சி. அப்போ ஆன்சர் ஈ கமா ஆ கமா ஆ. ஆன்சர் இதுக்கு பி. பாருங்க, இ ஆ ஆ. ஆன்சர் இதுக்கு பி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சைல்டு டெவலப்மெண்ட் பற்றி 30 வினாவிடைய வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.